சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி டோல்கேட்டுக்கு 500 மீட்டருக்கு முன்னர் எஸ்டிபிஐ கட்சியினர் ஊர்வலமாக சென்று மத்திய மாநில அரசையும் தமிழக எம்பிக்களையும் கண்டித்து கோஷம் எழுப்பி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் சுங்கச்சாவடி முன்பு முற்றுகையிட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறை வாகனத்தில் ஏற்றும்போது அவர்களுக்குள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் 50 பேருடன் சென்ற தனியார் பேருந்து 30 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. பரத்வாடா தரணி சாலையில் வேகமாக சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டெல்லி முதல்வராக அதிஷி பொறுப்பேற்றுக் கொண்டார். நேற்று முன்தினம் டெல்லியின் 8வது முதல்வராக பதவியேற்ற அவர் தலைமைச் செயலகத்தில் இன்று முறைப்படி பொறுப்பேற்றார். டெல்லியில் சுஷ்மா சுவராஜ், ஷீலா தீட்சித்துக்கு பிறகு 3வது பெண் முதல்வர் என்ற பெருமையும் அவர் வசம் உள்ளது. டெல்லியில் இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே பெண்களுக்கு முதல்வர் வாய்ப்பை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா மாநில செய்தித் தொடர்பாளர் ANS பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பதி லட்டு பிரசாதம் சர்ச்சை உலகம் முழுவதும் உள்ள இந்து பக்தர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு வரும் கட்சி தோழர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது. பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது. மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கூறியுள்ளார். போக்சோ சட்டத்தின்படி குழந்தைகள் சார்ந்த ஆபாச படங்களை செல்போனில் வைத்திருந்தாலே குற்றம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குழந்தைகள் ஆபாச படத்தை பார்த்த நபரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததற்காக மன்னிப்பு கேட்க CV சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு இத்தகைய கருத்தை தெரிவிக்க கூடாது என்றும் மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக முதல்வருக்கு எதிராக தன் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தார்.